வணக்கம் மக்களே. நம்மளா எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான 3வது ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோல பாத்தீங்கன்னா சேதனை வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே டிடிஎஃப் டாஸ்க்கு ரெடி பண்றாப்ல. ஒரு கொஸ்டினை கேட்டு வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருக்கு இடையில சண்டையை மூட்டி விட்டாப்ல. ஏன்னா சண்டையை மூட்டி விட்டாதானே வரப்போற வாரம் கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கும். வரப்போற வாரம் எப்படியும் டம்மி டாஸ்கா தான் இருக்கும். ஓகேவா, ஒரு 8 டாஸ்க் வச்சாலும் வைப்பாங்க. கொஞ்சம் டம்மி டாஸ்கா இண்டிவிஜுவல் டாஸ்கா தான் இருக்கும். இருந்தாலும் அந்த டாஸ்க்ல எல்லாரும் ஃபயரா விளையாடணும்னு சொல்லிட்டு பயங்கரமா ஏத்தி விட்டுருக்காப்ல. அண்ணன் ஒரு கொஸ்டின் கேட்கறாப்ல. என்ன கொஸ்டின் தெரியுமா? எப்பா 12 வாரம் கடந்தாச்சு. எப்படி 12 வாரம் கடந்தாச்சு. 12 வாரம் கடந்தோம். இந்த ஒரு நபர் 12 வாரம் எதுவுமே பண்ணலப்பா. எப்படி இந்த ஒரு நபர் 12 வாரம் எதுவுமே பண்ணல. அதனால இந்த நபர் வந்து அந்த டிடிஎஃப் வின் பண்ணி ஃபைனலுக்கு போனா என்னால ஏத்துக்கவே முடியாது. இந்த நபர் வந்து 12 வாரம் எதுவுமே பண்ணல. அதனால இந்த நபர் வந்து அந்த டிக்கெட் வின் பண்ணி ஃபினாலேக்கு போனா என்னால ஏத்துக்கவே முடியாது. எனக்கு கிடைக்கலனா கூட பரவாயில்ல, அந்த நபருக்கு கிடைக்கவே கூடாதுன்னா யாரை சொல்லியன்னு சொல்லி கேட்கிறாப்ல. கொஸ்டின் பாத்தீங்களா எவ்வளவு தரமா இருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு கிடைக்கலனா கூட பரவாயில்ல, அந்த நபருக்கு கிடைக்க கூடாது. அப்ப நம்ம ஆட்கள் வந்து யாரையா ஒருத்தர் சொன்னா அவன் என்ன நினைப்பான்? வன்மத்துல இருக்காம குத்துறாம்பர் அப்படின்னு சொல்லி தான் யோசிப்பான். சோ அந்த வகையில தெளிவான ஒரு கொஸ்டினை போட்டிருக்காப்ல. டீமை பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் மட்டும் தான் கொஞ்சம் தரமா பண்ணுவாங்க. அப்ப இந்த கொஸ்டினை பொறுத்தவரைக்கு எனக்கு தெரிஞ்சு முக்காவாசி பேர் ஒரு 3 பேருக்கான பேர்ல தான் சுத்தி வராங்கன்னு நினைக்கிறேன். 3 பேருக்கான பேர்ல, ஆமா 3 பேருக்கான பேர்ல தான் சுத்தி வராங்க. ஃபர்ஸ்ட் சுபிக்ஷா இருந்துச்சு, திவ்யாக்கான பேரை சொல்றாங்க. என்ன சுபிக்ஷா, உங்க அண்ணன் இன்ஃபுளுன்ஸ்ல விழுந்துட்டீங்க போலயா? ரைட் ஒன்னும் பிரச்சனை இல்ல. சோ சுபிக்ஷா அவர்கள் திவ்யாக்கான பேரை சொல்றாங்க. அடுத்து நம்ம காமு மாமா திவ்யாக்கான பேரை சொல்றாப்ல. அடுத்த விக்ரம் அவர்கள் திவ்யாக்கான பேரை சொல்றாப்ல. சொல்லி முடிச்சுட்டு விக்ரம் கடைசியா என்ன சொல்றாருன்னா, திவ்யா வந்து பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, பெர்ஃபார்மன்ஸும் சரியில்லை, அது மட்டும் இல்லாம கன்சிடன்ஸுமே சுத்தமா எதுவுமே சரியில்லை, அவங்களுக்கான பெர்ஃபார்மன்ஸே ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸா தான் இருக்கு, அவங்க பெருசா எதுவுமே பண்ணல சார்ன்னு சொல்லிட்டு ஒரு குத்த போட்டாப்ல. ரைட்டு. அப்போ இதை வச்சுதான் ஏதோ சண்டை வந்திருக்கு. விக்ரம் வந்து முடிவு பண்ணிட்டாரு ப்ரோ, திவ்யாவை டார்கெட் பண்ணணும்னு சொல்லிட்டு. இது எங்க நடந்துச்சுன்னா, நம்ம பார்வதிக்கும் நம்ம திவ்யாவுக்கும் ஒரு சண்டை வந்துச்சுல, அந்த மார்க்கிங் பிரச்சனை. அந்த மார்க்கிங் பிரச்சனைக்கு நைட்டே திவ்யா வந்து விக்ரம்கிட்ட உட்காந்து பேசியிருப்பாங்க. அப்படி பேசும்போது திவ்யா எப்பவும் போல ஒரு மாதிரி சுத்தி பேசி ஒரு மாதிரி விக்ரம கிறுக்காக்கிருப்பாங்க. அப்ப விக்ரம் குறுக்க போயிட்டு ஏங்க என்னங்க சுத்திட்டு இருக்கீங்கன்னு சொல்லி ஏதோ கொஸ்டின் எல்லாம் கேட்கும்போது திவ்யா டென்ஷனா டக்குன்னு என்னங்க நீங்க, அப்ப நான் சுத்துறேன்னா நீங்க 80 நாளா யாருக்கிட்டே கொஸ்டினே பண்ணல, நீங்க பாட்டி சும்மா தான் சுத்திட்டு இருந்தீங்க, சடனா இப்ப வெளியே வந்து கொஸ்டின் பண்றீங்க, ஏதோ பிரச்சனை நடந்தா அந்த பிரச்சனைக்கு வந்து பேசுறேன்னு சொல்லி பேசுறீங்க, அப்ப நீங்களும் நடிக்க தானே சரிங்க, அப்ப நீங்க இத்தனை நாட்கள் சும்மா அந்த பாசத்தை வச்சு மட்டும் கேம் ஆடிட்டு இருந்தீங்களான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திவ்யா வந்து விக்ரம ட்ரிகர் பண்ணி விட்டுருப்பாங்க. அப்போ நைட்டு விக்ரம் என்ன பண்ணிருப்பாருன்னா, கனி சுபிக்ஷா இவங்க எல்லாரும் உட்கார வச்சு திவ்யாவை அட்டாக் பண்றதுக்கு பிளான் பண்ணிருப்பாங்க. திவ்யாவை ஃபுல்லா எக்ஸ்போஸ் பண்ணிருப்பாங்க. திவ்யாக்கான கேமே ட்ரிகர் கேம் தான், அவகிட்ட நம்மளும் திருப்பி ட்ரிகர் பண்ணி ஆடணும்னு சொல்லிட்டு ஒரு கேம் பிளான் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேவா, அந்த கேம் பிளான்ல தான் இப்ப நம்ம சுபிக்ஷாவும் திவ்யாவை சொல்றாங்க, நம்ம விக்ரமும் சுபிக்ஷாவை சொல்றாங்க. ஓகேவா, நம்ம விக்ரமும் திவ்யாவை சொல்றாப்ல. சோ ரொம்ப தெளிவா பிளான் பண்ணி பண்றாங்க. இங்க நிறைய பேர் வந்து ப்ரோ திவ்யா ட்ரிகர் கேம் ஆடுறாங்க ப்ரோன்னு சொல்லி சொல்றாங்க. திவ்யா ட்ரிகர் கேம் ஆடுறாங்க, நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஆனா ஆப்போசிட்ல இருக்க விக்ரம் வந்து நியாயமானவன் கிடையாது, அவனுமே பிளான் போட்டு தான் பண்ணிட்டு இருக்கான். சோ ரெண்டு சைடு நம்ம பார்க்கணும். ஒரு சைடு ட்ரிகர் கேம் ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு திவ்யாவை மட்டும் பிடிச்சி நம்ம அடிச்சுக்கிட்டே இருக்க கூடாது. இங்க ட்ரிகர் கேமுக்கு வேனுக்குன்னு ஒருத்தன் வந்து எண்ணெய் ஊத்திட்டு இருக்கான், அதான் விக்ரம். சுபிக்ஷாவை சேர்த்துட்டு வந்து நம்ம திவ்யா அட்டாக் பண்ணலாம், திவ்யாவை நம்ம நோண்டுவோம், அவன் மட்டும் தான் ட்ரிகர் பண்ணுவாங்க, நம்மளும் ட்ரிகர் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் வந்து பண்றாங்க. ஓகேவா, அதனால அவங்களுக்குள்ள சண்டை வந்துச்சுன்னா யார் சைடு நம்ம ஸ்டாண்ட் எடுக்க முடியாது, எல்லாரையும் சேர்த்து போட்டு தான் அடிக்கணும். அந்த வகையில இந்த 3 பேருமே திவ்யாவை சொல்றாங்க. அடுத்த நம்ம அரோரா எந்திரிச்சு சாண்ட்ராவை சொல்றாங்க. அரோரா வந்து சாண்ட்ராவை சொல்றாங்க. அடுத்த சபரி வந்து சாண்ட்ரா சொல்றாப்ல. சோ சபரி சொல்றது என்னன்னா, இங்க நாங்கெல்லாம் பட்ட கஷ்டம் கூட அவங்க படல, நாங்கெல்லாம் இந்த வீட்டுக்குள்ள அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம், ஆனா அவங்க அந்த அளவுக்கு கூட கஷ்டப்படல. அது மட்டும் இல்லாம அவங்க கஷ்டப்பட்டு ஒரு நாமினேஷன் ஃபீ பாஸை வாங்கினாங்க. அந்த நாமினேஷன் ஃபீ பாஸை கூட பிரசன்ட்டை கொடுத்துட்டாப்ல. எப்படி அந்த நாமினேஷன் ஃபீ பாஸ் கூட பிரசன்ட்டை கொடுத்துட்டாப்ல. சோ உங்களுக்கு அந்த நாமினேஷன் ஃபீ பாஸ்க்கான வேல்யூவே தெரியல, அதனால இந்த டிக்கெட் ஃபினாலே உங்களுக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டு சபரி ஒரு அடியை போடுறாப்ல. பரவாயில்ல, நம்ம சபரி வந்து கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்காரு கைஸ், கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்காரு. இதெல்லாம் முன்னாடியே பண்ணிருக்கணும். சாட்டர்டே சண்டேல மட்டும் பேசிட்டு அப்புறம் வீக் டேஸ் ஃபுல்லா அமைதியா இருக்க கூடாது. வீக்கெண்ட்ல எப்படி பேசுறோம் அதே மாதிரி வீக் டேஸ்மே ஃபயரா இறங்கி அடிச்சீங்கன்னா நல்லா தான் இருக்கும். இதுல சபரிலாம் நல்லா பேசக்கூடிய ஆள் தான் ப்ரோ, நல்லா பேசுவாரு, நல்லா கலாய்ப்பாரு. பட் ஏன்னு தெரியல, ஒரு மாதிரி இந்த சீசன் ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு மாதிரி சைலண்டாவே போயிட்டு இருக்காப்ல. ரொம்ப குட் புக்ஸ்ல இருக்க ட்ரை பண்றாப்ல. இப்பதான் அந்த ஷெல்ல விட்டு வெளியே வராப்ல. இப்பதான் லைட்டா வெளியே வந்து இதுக்கப்புறம் சரிப்பட்டு வராது, அடிச்சு ஆடணும், கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு பண்றாப்ல. பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். இந்த வீக் மட்டும் தான் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு கேப், இந்த 5 நாள் மட்டும் தான். கரெக்டா பெர்ஃபார்ம் பண்ணா அவருக்கான ஒரு பிளேஸ் கண்டிப்பா கிடைக்கும். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுல நம்ம அடுத்த சுபிக்ஷா வந்து காமு மாமா சொல்றாப்ல. அப்ப ஒருத்தர் வந்து 2 பேர் பேரை சொல்லாமோ, மேபி 2 கொஸ்டினா இருக்குமோ என்னமோ தெரியல. சுபிக்ஷா வந்து காமு மாமா பேரை சொல்றாங்க. அடுத்த திவ்யா வந்து காமு மாமா பேரை சொல்றாங்க. திவ்யாவுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு ப்ரோ, தண்ணிப்பழம் மாதிரியே திவ்யாவுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. தண்ணிப்பழம் இப்படிதான், ஏதாச்சும் ஒரு விஷயத்துல யாரா ஒருத்தர் வந்து தண்ணிப்பழத்துக்கான பேரை சொல்லிட்டா உடனே தண்ணிப்பழம் இருந்துச்சு அவங்க பேரை சொல்லி ஏதாவது ஒண்ணு வளருவார். ஓகே, அதே மாதிரிதான் திவ்யாவும் இருக்காங்க. ஏதாவது ஒரு விஷயத்துல யாரா ஒருத்தர் திவ்யான்னு பேர் எடுத்துட்டா அவங்க பேர் எடுத்து ஏதாவது ஒண்ணு பேசணும்னு சொல்லி ரெடியா இருக்காப்ல.
அவங்க பேர் எடுத்து உடனே பேசணும். இப்ப காமு மாமா வந்து திவ்யாவை சொல்லிட்டாங்களா, சொன்ன உடனே நம்ம திவ்யா இருந்துச்சு காமு மாமா சொல்றாப்ல. பட் இங்க ப்ரோமோல மேபி மாத்தி போட்டிருக்கலாம், எபிசோட்ல போய் பார்க்கலாம். எபிசோட்ல மேபி கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கலாம். ஃபர்ஸ்ட் திவ்யா சொல்லிருக்கலாம், ரெண்டாவது காமு மாமா சொல்லிருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். பட் உண்மையாவே அவங்களுக்கு அந்த ஒரு விஷயம் இருக்கு. திவ்யா வந்து அவங்க யாராவது சொல்லிட்டா உடனே அவங்களுக்கான விஷயத்தை எடுத்து போட்டு அடிச்சிட்டு இருப்பாங்க. அதை நான் கவனிச்சிருக்கேன். நேத்து விக்ரம்கான டாபிக்லோட நீங்க பாத்துக்கலாம். ஓகேவா? அந்த வகையில இப்போ திவ்யா என்ன சொல்றாங்கன்னா, காமு மாமா வந்து இந்த தலப்பட்டியில மட்டும் தான் பெர்ஃபார்ம் பண்ணாரு, அதுவும் இந்த தலப்பட்டியில மட்டும் தான் பெர்ஃபார்ம் பண்ணாரு. அதை தாண்டி அவர் எங்கேயுமே பெர்ஃபார்ம் பண்ணி நான் பார்க்கல. இந்த தலப்போட்டியை தாண்டி அவர் வேற எங்கேயுமே பெர்ஃபார்ம் பண்ணி பார்க்கலன்னு சொல்றாங்க. என்ன கேட்டா அப்படியான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகள்லாம் இல்ல. எனக்கு தெரிஞ்ச அந்த மனுஷன் எல்லா டாஸ்க்லயுமே ஓரளவு நல்லா தான் பண்ணுவாரு. டாஸ்க்னு வந்து அந்த மனுஷன் ஓரளவு பெஸ்ட் கொடுப்பாப்ல. எந்த டாஸ்க்லயுமே ரொம்ப ஜீரோ மாதிரி வெளியே வந்தது கிடையாது. ரொம்ப ஜீரோ மாதிரி வந்தது கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் கொடுப்பாப்ல. ஏன் இந்த கேப்டன்சி டாஸ்க் ஒன்று இருக்கு, அந்த அந்த கட்டையை அடக்கி வச்சு இப்படி தூக்கிட்டு போறது, ஞாபகம் இருக்கா? இப்படி பிடிச்சி வச்சு மேலே அந்த பைப் மாதிரி வச்சு இப்படி தூக்கிட்டு போவாங்க. அதுல கூட எஃப்ஜேக்கு அடுத்தது நம்ம காமு மாமா தான் கம்மியான டைம் வச்சிருந்தாப்ல. ஸோ மாமா வந்து டாஸ்க்னா இறங்கி ஆடதான் செய்வாப்ல. டாஸ்க் இல்லைன்னு வேணா சொல்லுங்க, இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் டாஸ்க் இல்ல. அதுக்கு அந்த மனுஷனோட பெர்ஃபார்மன்ஸை நம்ம குறை சொல்ல முடியாது. இதுல வந்து நம்ம திவ்யா அவங்களுக்கான கருத்தை வைக்கிறாங்க, தலை போட்டியை தவிர வேற எங்க நான் பெர்ஃபார்மன்ஸை பார்க்கலன்னு சொல்றாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த டிக்கெட் ஃபினாலேயே நம்ம காமு மாமா தான் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு. எப்படி ப்ரோ சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை பத்தி நம்ம அடுத்த வீடியோல கொஞ்சம் கிளியரா பேசலாம். ஏன்னா வீட்டுக்குள்ள மொத்தம் 9 பேர் இருக்காங்க. இன்னைக்கு கனி எவிக்ட் பண்ணி வெளியே தூக்கிடுவாங்க. அப்போ 9 பேர் இருப்பாங்க. 9 பேர்ல 4 பசங்க 5 பொண்ணுங்க இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பொண்ணுங்க சைடு கொஞ்சம் வீக்கா இருந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இந்த கனியை வேற தூக்கிட்டாங்களா, கனி இருந்திருந்தா கூட கொஞ்சம் ஸ்போர்ட்டிவா இறங்கி ஆடி இருப்பாங்க. ஸோ பொண்ணுங்க சைடு கொஞ்சம் வீக்கா இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பசங்க சைடு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்த மாதிரி தோணுது. அதுல மேபி எனக்கு தெரிஞ்சு நம்ம காமு மாமா வின் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. சொல்ல முடியாது, ரொம்ப பிசிக்கல் டாஸ்க் மாதிரி இல்லாம கொஞ்சம் பிரெயினை யூஸ் பண்ணி அந்த மாதிரி விளையாடுற டாஸ்கா இருந்துச்சுன்னா விக்கல் சீக்கிரம் கூட வின் பண்ணுவார். சொல்ல முடியாது, விக்கல் சீக்கிரம் கூட வின் பண்ணுவார். ஏன்னா அந்த மனுஷன் டாஸ்க்னு வந்தா நல்லா யோசிப்பார், நிறைய யோசிப்பார். ஓகேவா? ஸோ இது எல்லாமே இண்டிவிஜுவல் டாஸ்க் தான். யாரு கூட சேர்ந்து ஸ்கெட்ச் போட்டு பிளான் பண்ணாங்கன்னா அது அவங்களுக்கு தான் பேக் ஃபயர் ஆகும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்க சொல்லுங்க, யார் இந்த டிக்கெட் ஃபினாலே வின் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறீங்க, வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கறத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோல நான் கேட்கிற கொஸ்டின், யார் வின் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறீங்க? சேதனை கேட்ட கொஸ்டின் தான். 12 வாரங்கள் ஒண்ணுமே பண்ணல, 12 வாரங்கள் ஒண்ணுமே பண்ணாம சும்மா சுத்திட்டாங்க. அதனால இந்த டிக்கெட் ஃபினாலே வின் பண்ணி ஃபினாலேக்கு போறது என்னால ஏத்துக்க முடியல. ஆனா யாரை சொல்லுவீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. என்ன கேட்டா நான் வந்து ஒரு 3 பேருக்கான பேர் சொல்லுவேன், ஆனா அதை நீங்க ஏத்துப்பீங்களான்னு தெரியல. பட் இருந்தாலும் நான் சொல்றேன், கொஞ்சம் மேபி ஏதோ ஒரு மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் கொஞ்சம் ஏத்துக்கோங்க, சரியா? ஒன்னு அரோரா, இன்னொன்னு சுபிக்ஷா, இன்னொன்னு சாண்ட்ரா. இந்த 3 பேரும் இதை வின் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். என்ன ப்ரோ இப்படி நினைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, இல்ல ப்ரோ, எனக்கு வந்து டே 1ல இருந்து ஏதோ ஒண்ணு பண்ணி அப்படி மேல வந்திருப்பாங்க தெரியுமா, அந்த நபர் வின் பண்ணும் நான் நினைக்கிறேன். ஏதோ ஒண்ணு பண்ணி அவங்க வந்து பெருசா வெளியே தெரியாம, பட் ஏதோ ஒண்ணு தப்பிச்சு இவ்வளவு தூரம் வந்துட்டாங்க. ஏதோ ஒண்ணு பண்றாங்க, ஆனது நமக்கு தெரியல, ஆனா தப்பிச்சு இவ்வளவு தூரம் வந்துட்டாங்க. அந்த நபர் வின் பண்ணி அந்த ஃபினாலேக்கு போனா நல்லா இருக்கும் எனக்கு தோணுது. இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். மேபி உங்களுக்கு சேஞ்சா இருக்கலாம், மேபி உங்களோட ஒப்பீனியன் வேற மாதிரி இருக்கலாம். பட் இது என்னோட ஒப்பீனியன். ஓகேவா? அந்த வகையில இது வேற யாருக்கா போனா நல்லா இருக்கும். இவங்க வேண்டான்னு எனக்கு தோணுது. ஏன்னா சுபிக்ஷா பொறுத்தவரைக்கும் டே 1ல இருந்து அந்த பொண்ணுகிட்ட கண்டென்ட்லாம் கிடையாது. அந்த பொண்ணு பண்ண ஒரே ஒரு விஷயம், டாஸ்க்கு பெஸ்ட் கொடுத்து ஆட ட்ரை பண்ணும். சண்டைன்னு வந்து அந்த சண்டைகளை போய் நின்று அந்த சண்டைகளை கேட்டுட்டு அப்புறம் வந்து விளக்கம் கொடுக்கங்க பேர்ல ஒரு மாதிரி கட்ட பஞ்சாயத்து பண்ற மாதிரி சும்மா அப்படி பேசுறே சுத்தமா தவிர அந்த பொண்ணு இறங்கி ஆடி அடிச்சு பறக்கவுட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஃபேஸ் டு ஃபேஸ் ஒரு ஃபைட் போட்டிருக்குன்னா அப்படியும் எதுவுமே இல்லை. அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஃபைட்ல இருக்கும் அந்த பொண்ணு, ஆனா டம்மு டிம்முன்னு அடிச்சு பறக்கோட்டு அந்த பொண்ணு ஒரு ஃபைட்ல வின் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தா இல்ல. அரோரா கூட அப்படி இருக்குது. பட் அரோரா ஏன் நான் வேணான்னு சொல்றேன்னா, அரோராவுமே சேம் அதே மாதிரி தான். ஒரு 50 நாள் கிட்ட எதுவுமே பண்ணல. அந்த பொண்ணு வீட்டு வேலையில இருந்து எதுவுமே சரியா பண்ணல, சும்மா ஒளிஞ்சுதான் அந்த பொண்ணு வந்துட்டு இருந்துச்சு. இப்போ அந்த பொண்ணு ஒரு கேம் ஆடுது, ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு ஆடுது. இருந்தாலும் வேண்டான்னு சொல்லி தோணுது. அதே மாதிரி சாண்ட்ராலாம் கேம் ஓவர் ப்ரோ. முதல் வாரத்துல ஒரு குறும்படம் போட்டு கடைசியில போட்டாங்கல்ல கேம் ஓவர்னு சொல்லிட்டு, முதல் வாரத்தோட கேம் ஓவர். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட கேமுங்கிறது ஒண்ணுமே கிடையாது. அவங்க சும்மா வெறுமனைக்கு சிம்பத்தியில மட்டும் தான் இவ்வளவு தூரம் வந்துட்டு இருக்காங்க. இப்பவும் சிம்பத்தி தான். அப்புறம் வெளியே வந்து ஒரு கூட்டத்தை செட் பண்ணியிருக்காங்க. அந்த கூட்டம் வந்து முட்டி இவ்வளவு தூரம் கூட்டம் வந்துட்டு இருக்கு. அதனால இந்த 3 பேர் வின் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன். உங்களுக்கு அந்த கருத்தை மறக்காம கமெண்ட்ல பாருங்க. அடுத்த வீடியோல அந்த டிக்கெட் ஃபினாலே யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். பை கைஸ்.